this is our project. இது வந்து wind optimized wind energy harvesting system. இதில் ஆக்சுவலி என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு விண்மில்ல அது ஆர்டினரி இருக்கிற அட்மாஸ்பியர் கண்டிஷனில் சுற்றும். அது சுற்றும்போது இந்த எல்சிடியில் அதோட ஸ்பீடெல்லாம் டிஸ்பிளே ஆகும். இப்போ விண்ட் இல்லாத டைமில் இந்த விண்மில்லு இப்படியே தான் நின்றுட்டுருக்கும். அதாவது நோ வோல்டேஜ் இஸ் ப்ரொடியூஸ் வென் தேர் இஸ் நோ விண்ட் ப்ரெஷர். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு ரெகுலேஷன் பண்ணுறோம். வோல்டேஜ் ரெகுலேஷன் எப்படி பண்ணுறோன்னா, நம்ம ஒரு மோட்டார் பின்னாடி ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதான் மோட்டார். இந்த மோட்டரில் இந்த விண்மில்லோட ஷாஃப்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதனால் என்ன நடக்கும்னா, மோட்டார் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த விண்மில் வந்துட்டு ஆப்ரேட் ஆகும். ஸோ அந்த விண்ட் இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுக்கறதுனால ரெகுலேஷன் வோல்டேஜ் நடக்கும். அதாவது எல்லா டைமும் விண்ட் இருக்குதோ இல்லையோ நமக்கு வந்துட்டு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கும். இது வந்து அல்ட்ராசானிக் சென்சார். அல்ட்ராசானிக் சென்சார் வந்து சவுண்ட் வேவ்ஸ் வச்சு அதோட இந்த விண்மில் சுற்றும்போது அதோட ஸ்பீடு என்னன்றதை கால்குலேட் பண்ணோம். விண்ட் ஸ்பீடு சோர்ஸ் வோல்டேஜ், அப்புறம் இந்த விண்மில்லோட source voltage, wind speed, and this is the speed of the wind. This is the voltage produced by the wind. மேலே Vன்றது source voltage, Wன்றது speed of the wind, I mean voltage produced by the wind. Sன்றது speed of the wind. அது மேலே காட்டுறது வந்து distance. அதாவது அந்த அல்ட்ராசானிக் சென்சார்லேருந்து இந்த விண்டோட அந்த விண்மில்லோட அந்த ஆக்சல், இட் இஸ் கால்ட் yaw of the windmill. அதோட டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸு டைம் ஃபார் எவ்ரி பல்ஸ் சிக்னல் கிவ்ஸ் த ஸ்பீட். இதுதான் உங்கள் ப்ராஜெக்ட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு விண்ட் ப்ரெஷரில் விண்மில் சுற்றுது. அதை நான் வந்து என் கையை வச்சு ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்படி விண்ட் ப்ரெஷரில் சுற்றுற மாதிரி வச்சுப்போம். ஏன்னா இங்கே அவுட்டர் ஸ்பேஸில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் there is not enough wind to just operate this turbine. ஸோ வந்து wind pressure நான் வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன். இந்த மாதிரி டைமில் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெரி கீழ் டபிள்யூன்றது தான் வோல்டேஜ் ப்ரொடியூஸ்டு. சுற்றுற டைமில் வோல்டேஜ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை காட்டும். இதில் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் இன் தி வோல்டேஜ் இஸ் தேர். அதாவது விண்ட் இருக்கிற டைமில் மட்டும்தான் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது, மற்ற டைமில் தேர் இஸ் நோ வோல்டேஜ். ஸ்பீட் அட் விச் இஸ் yaw is rotating அதில் டிஸ்பிளே ஆகும். இது இப்போ வந்து இட் இஸ் நாட் ரொட்டேட்டிங் ப்ராப்பர்லி, அதாவது there is no wind pressure, so the speed is 0 actually. இந்த ஸ்பீடை வந்துட்டு சென்சார் வச்சும் செக் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இது இப்படி இருக்கும்போது ஸ்பீட் 4ன்னு காட்டுது. நெக்ஸ்ட் 31 voltage produced 95, 31ல இருக்க ஸ்பீடு. the voltage again becomes 0 because there is not enough wind pressure. அப்போது இந்த மாதிரி when there is not enough wind pressure to drive the turbine, we are going for the regulation of the system. இது எப்படி நாங்கள் பண்ணுறோன்னா, we have used a relay. This is the relay circuit. The relay வந்து the connection goes to the motor. So every time when the relay operates, the motor will run and this will make the yaw of the windmill to rotate. இது நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா, we have used a switch, 1x5 switch keyboard, and
with the help of the switch we are going to give the supply. See, this is how the windmill rotates. I have turned the switch on. The relay will give the supply on regular time intervals. இது ஏன் வந்துட்டு அந்த ரிலே வந்து ஏன் கண்டினியூஸாக ஆனில் இல்லைன்னா அது வந்து இட் வில் ஆக்சுவலி டிடெக்ட் தி வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பை தி விண்ட்மில். அது வந்து இந்த எல்சிடியில் காட்டும். அந்த அல்ட்ராசானிக் சென்சார்ஸ் அண்ட் கரண்ட் சென்சார்ஸ் யூஸ்ட் ஹியர் ஐ யூஸ் டு டிடெக்ட் தி வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பை தி விண்ட்மில். இப்போ அந்த வோல்டேஜ் வந்து ஜீரோவில் இருக்கும்போது மட்டும்தான் திஸ் ரிலே வில் சப்ளை கரண்ட் டு தி மோட்டார் which will make the motor to regulate the rotating of the windmill. Now as you could see, when the relay operates, there is regulation of voltage. When the voltage decreases to a low value below the nominal rate, the relay again actuates and this makes the motor to drive. இதில் பார்த்தா தெரியும் when the speed is when the voltage produced is very less, only at that time you could hear the sound, that is the actuation of the relay. When the voltage produced is very low, the relay actuates and regulates the voltage. Speed, as you could see, speed is constantly because the ultrasonic sensor is kept fixed. If I move this ultrasonic sensor, you could see change in speed. And actually, since the voltage is regulated, there is constant speed actually. Now you could see there is a slight variation in the speed. So thus we regulate the voltage, and it is advantageous because when there is no windmill you could give such a circuit to provide continuous supply. வந்து இந்த சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாக நல்லா யூஸ் ஆகும், எஸ்பெஷலி in the village areas where you could have a lot of fluctuation in voltage that would be actually difficult for the farmers to do their work. This is actually a low power magnetic circuit which is consuming only a very low power to actuate this, to regulate this voltage supply. This is the Atmel chip used, which is used for low power purposes, and this is the ULN series cable what we have used here. This one is the ULN series cable, and that is the relay we have connected to it. This is the low power magnetic circuit configuration. There is current sensor, 2 transformers, a 1:5 switch port, and that is the actuator. This is the ultrasonic sensor, as I have already shown you, and you could see, you could hear the sound of the relay actuating the windmill whenever the windmill speed is low. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு விண்மில் கான்ஸ்டண்ட்டாக ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலி நீங்கள் அந்த எல்சிடியில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து எப்போ கம்மியாகுதோ அப்போ இந்த ரிலே வந்துட்டு ஆக்சுவேட் பண்ணும். தட் இஸ் வை த ரிலே இஸ் நாட் ஆன் ஆல் த டைம், இட் இஸ் ஜஸ்ட் ஷோயிங் தி ஃப்ளிக்கரிங் ஆஃப் தி வோல்டேஜ். பார்த்தா தெரியும், அது வந்து ஒரு டைமர் அதுக்கு வச்சுருக்கோம். அப்போ வந்து whenever the wind speed is low, it will sense it and it will actuate the supply, which will make the DC motor connected to the shaft of the windmill to rotate. That's rotating the windmill and producing voltage. This is how we regulate the voltage. So this is our project.